ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2025 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும்? 2025 நியூ இயர் ராசி பலன் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும்? அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2025 நல் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நியூ இயர் ராசி பலன் 2025 எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்மளுடைய இந்த பதிவுகளாக இருந்தாலும் சரி, நியூமராலஜி மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் இதெல்லாமே நம்ம astrofeppers.com நம்மளுடைய இணையதளத்தில் நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டிருக்குங்க. இதை பற்றி மேலும் பிரீஃபாக நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி மிதுனம் ராசி 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், சனிப்பயிற்சி பலன்கள் 2025 சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரீஃபான ஒரு அமைப்பு உங்களுக்கு அதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கொண்டு செல்ல ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு சிறப்பு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புதிய தொடக்கங்களை வழங்கக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்குது. வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் மற்றும் புதிய புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் வருஷமாக தாங்க இருக்குது. கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட சவால்கள், தடை, தாமதங்கள் அகன்று புதிய உயரங்களை அடைவதற்கு இது ஒரு சிறந்த வருடமாக இந்த 2025 இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் சனியின் ஆதரவு ரொம்ப அதிகரிக்குங்க. சுய தொழிலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு புதிய முயற்சிகளை தொடங்குவது உகந்த காலகட்டமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எதிர்பாராத வெற்றிகள், ஏற்கனவே செய்த விஷயங்களில் நல்ல வெற்றிகள், முன்னேற்றங்கள் அடைவதற்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் காலமாக இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்வதனால புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வருவாய் அமைப்புகள், வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்குது. தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கான பொருளாதார உதவிகள் அரசாங்கம் மூலமாகவும் கிடைக்கும். சரிங்களா? தொழிலில் புதிய புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலுடைய உங்களுடைய முன்னேற்றங்களை கருதி, உங்களுடைய நாலேஜ் கருதி கூட்டாளிகள்லாம் வந்து சேருவாங்க. ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யும் ஆண்டாக இந்த 2025 திகழுதுங்க. உங்களுடைய குடும்ப உறவுகளில் இப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 2025 வருஷம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். புதிய உறவுகள், திடீர் திருமணங்கள் நடைபெறும் ஆண்டாக இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை தீர்க்கணும், குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக உட்காந்து பேசி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு. குடும்ப உறுப்பினரிடையே இருந்த சிக்கல்கள், மனத்தாங்கள், மன துயரங்கள், அதாவது தேவையில்லாத வாக்குவாதத்தினால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதெல்லாம் தீர்க்கப்படும். விட்டு கொடுத்து இணக்கமாக பேசுவது, பழகுவது நல்லதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. உங்களுடைய ஃபைனான்ஸ் மற்றும் பொருளாதார வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜென்ரலாக வந்துட்டுருங்க. நல்ல ஒரு நிலையான கன்சிஸ்டண்டான ஒரு இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அமைப்பில் வியக்கத்தக்க நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. நீண்ட கால முதலீடுகளில் ஈடுபட்டு வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கலாம், உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்க, அந்த ஃபைனான்ஸு, பணம் நிர்வாகம், நிதி நிர்வாகம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? சம்பாதிக்கிற பணத்தை திட்டமிட்டு அதன்படி நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. நீண்ட கால புதிய முதலீடுகள், அதாவது குறுகிய முதலீடுகளை விட நீண்ட கால புதிய முதலீடுகள் நல்ல பலன் வரும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம்
ஸோ வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும், நம்ம வந்து படிச்சிருக்கோம் வெளியூர் போய் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி கனவுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாடுகளுடன் தொடர்புடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில்களில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். புதிய அனுபவங்களை பெற வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கின்ற ஆண்டாக இது இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு தொழில்முறை பயணங்கள், அதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஐடி துறையில் இருக்கிறீங்க, அரசு துறையில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணிகளுக்கு ஏற்ப தொழில்முறை பயணங்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. இது தனிப்பட்ட மற்றும் தொழில் தொடர்பான பயணங்களும் இருக்குது. அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும், மாணவர்களின் மேம்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க. மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கல்வியில் சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. புதிய பாடங்களை கற்றுக்கிறது, புதிய திறன்களை வளர்த்திக்கிறது, அதை அடைகிறது, இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம், குறிப்பாக ஏஐ டெக்னாலஜி மூலம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கான ஒரு ஆலோசனை, ஒரு மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் படிப்பது புத்தி கூர்மையாக உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. ஆசிரியர்கள் மற்றும் குருமார்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்வது நல்லது. புதிய வாய்ப்புகளை அடைய கற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மற்றபடி இந்த ஆன்மீகம், கடவுள், டிவோஷனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமான வளர்ச்சி, மிதுன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் இயற்கையாகவே அதிகமான ஆர்வம் இருக்குது. தியானம், யோகா, அது மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட போகிறீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. நம்பிக்கை, ஆன்மீக ரீதியான புதிய அனுபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனசில் நிம்மதி அடைய செய்யுங்க, ஒரு ரிலாக்ஸேஷனை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஹெல்த் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த 2025 ஆண்டு இருக்குங்க. நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இருந்தால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். தினசரி மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சு யோகா, உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் மந்திரங்கள் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது. உடல்நிலையில் சிறிதாக ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நலமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்குங்க. மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் இருக்குது. மிதுன ராசி வீட்டில் திருமணம், குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பொதுவாக மங்கள செலவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சங்கடங்கள் நீங்கும். இந்த ஆண்டு பல வருடங்களில் இருந்த தொடர்ந்து வந்த துன்பங்கள் விலகுது. கடந்த வருடங்களில் ஏற்பட்ட சங்கடங்கள் இந்த ஆண்டு முடிவுக்கு வருங்க. குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு இப்போ ப்ரெடிஷன் சொன்னோம்னா பெருமாள் வழிபாடு மிகுந்த நன்மைகளை கொடுக்க போகுது. புதன்கிழமைகளை பசு நெய் தானம் செய்வது நல்லதுங்க. இந்த விரதங்கள் இருந்து தியானம் பண்ணுறதுனால, அதுவும் புதன்கிழமை உபவாசம் இருந்து தியானத்தில் ஈடுபட்ட மன அமைதி, வெற்றி நீங்கள் அடையலாம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றி, மகிழ்ச்சி, வளர்ச்சி நிரம்பிய ஆண்டாக தான் இருக்க போகுது. தொழில், குடும்பம், பொருளாதார, ஆன்மீகம் அனைத்து துறைகளையும் முன்னேற்றம் காணும்படியாக இந்த 2025 இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நம்மளுடைய வெப்சைட் astrofocus.com போய் பாருங்கள், நம்ம லிங்க் கொடுக்குறோம். அதில் இந்த பதிவுகள் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக இருக்கும். அனைத்து ராசிக்காரர்களும் இருக்கும், சனிப்பயிற்சி பலன்களும் இருக்கும். சரிங்களா? ஓகே, பாய்.